மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் உலகமே அச்சத்துடன் உற்று நோக்கும் ஒரே இடம் ஹோர்முஸ் நீரிணை. ஒரு சொட்டு எண்ணெயை கூட வெளியேற விடமாட்டோம் என ஈரான் ஒருபுறம் எச்சரித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் அந்த நீர்வழியில் ஒரு மர்மமான ஆட்டம் அரங்கேறி வருகிறது. சமீபத்திய கப்பல் கண்காணிப்பு தரவுகள் ஒரு அதிர்ச்சியான உண்மையை வெளிப்படுத்தியுள்ளன. ஈரான் இப்போது ஹோர்முஸ் நீரிணையை ஒரு செக் போஸ்ட் போல மாற்றியுள்ளது. யார் உள்ளே வரலாம், யார் வெளியே போகலாம் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் இப்போது ஈரானின் கையில். இதை பற்றியும் இதனால் இலங்கைக்கு ஏற்பட போகும் ஆபத்துக்கள் பற்றியும் பார்க்கலாம். சர்வதேச கடல்சார் புலனாய்வு நிறுவனமான விண்ட்வோர்ட் வெளியிட்டுள்ள செவ்வாய்க்கிழமை அறிக்கையின்படி, ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து திடீரென அதிகரித்துள்ளது. திங்கட்கிழமை மட்டும் ஈரான் கொடியேந்திய கப்பல்கள் உட்பட சுமார் 8 வர்த்தக கப்பல்கள் இந்த முக்கிய நீர்வழியில் பயணிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது கடந்த சில நாட்களில் காணப்பட்ட போக்குவரத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிப்பாகும். மற்றொரு கண்காணிப்பு சேவையான மெரைன் டிராபிக் தரவுகளின்படி, ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய 2 நாட்களில் 9 கப்பல்கள் இந்த நீரிணையை கடந்துள்ளன. இதற்கு முந்தைய 2 நாட்களில் வெறும் 5 கப்பல்கள் மட்டுமே சென்ற நிலையில் இப்போது இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஏன்? இங்கேதான் ஈரானின் ராஜதந்திரம் ஒளிந்திருக்கிறது. விண்ட்வோர்ட் நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் மிஷேல் வெய்ஸ் பொக்மேன் ஒரு மிக முக்கியமான கருத்தை முன்வைத்துள்ளார். ஈரான் இப்போது நட்பு நாடுகளுக்கு அனுமதி அடிப்படையிலான பயணங்களை வழங்கி வருவதாக அவர் கூறுகிறார். அதாவது, ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல வேண்டுமென்றால் ஈரானின் ஆசீர்வாதம் தேவை. மிஷேல் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டது போல, அமெரிக்கா அல்லது ஐரோப்பா போன்ற மேற்கத்திய நாடுகளுடன் தொடர்புடைய எந்த கப்பலும் இப்போது ஈரானிய நீர்வழிக்குள் நுழைய துணியாது. ஆனால் சீனா மற்றும் இந்தியா போன்ற ஈரானுடன் இணக்கமான உறவை கொண்டுள்ள நாடுகளின் கப்பல்கள் தடையின்றி அனுமதிக்கப்படுகின்றன. இதன் மூலம் உலக எண்ணெய் விநியோகத்தின் சுவிட்ச் எங்கள் கையில் இருக்கிறது என்பதை ஈரான் அமெரிக்காவுக்கு உணர்த்தி வருகிறது. இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். இலங்கைக்கு இதனால் என்ன பாதிப்பு? இலங்கை தனது கச்சா எண்ணெய் தேவையில் பெரும் பகுதியை மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்கிறது. ஈரான் தனது கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்தினால் எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல்களின் காப்பீட்டு கட்டணம் மற்றும் போக்குவரத்து செலவு பல மடங்கு உயரும். இதனால் இலங்கையில் எரிபொருள் விலை மீண்டும் ஒருமுறை கட்டுக்கடங்காமல் உயர வாய்ப்புள்ளது. ஒருவேளை போர் தீவிரமடைந்து ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டால், நட்பு நாடாக இருந்தாலும் இலங்கைக்கு எண்ணெய் வந்து சேர்வதில் சிக்கல் ஏற்படும். இது எரிபொருள் வரிசையையும் QR கோடு முறைமையும் மேலும் நீட்டிக்கும். மத்திய கிழக்கில் நடப்பது வெறும் போர் மட்டுமல்ல, இது உலக பொருளாதாரத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும் ஆட்டம். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் காட்டும் இந்த பச்சை கொடி எத்தனை காலத்திற்கு நீடிக்கும்? அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்?